Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கீரை பொரியல் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 3 கட்டு கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், துருவி வச்சிருக்கிற தேங்காய், கடுகு, எண்ணெய், உப்பு. நம்ம இது எப்படி பண்ணறதுன்னு பார்க்கலாம். pan சூடாயிருச்சு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனி நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமா வறுக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். இது ஒன்று கிளறி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரையெல்லாம் வத்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா சுங்கிருச்சு. இனி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கீரைக்கு தண்ணி சேர்க்கவே வேண்டாம். கீரையிலே நிறைய தண்ணி வரும். இந்த தண்ணி வத்ததுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இனி நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.